பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வசனம் 25 முதல் ஒரு மனுஷன் கவலைப்படுகிறதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். உணவுக்காகவும் உடைக்காகவும் கவலைப்படுகிறவர்கள் அற்ப விசுவாசிகளாய் இருக்கிறார்கள் என்றும், ஒரு மனுஷனை கர்த்தர் எவ்வளவு விசேஷமாக வைத்திருக்கிறார் என்றும், நம்முடைய தினசரி தேவைகளை நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார் என்றும், அதனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே நமக்கு போதிக்கிறார். முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். நாம் நம்முடைய சுயத்தை நாடாமல், நம்முடைய பலத்தை நாடாமல், நம்முடைய எல்லா முயற்சிகளையும் எடுத்து ஒன்றும் எடுபடாமல் பின்பு தேவனை தேடுவது அல்ல. முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். அப்படியானால் தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? யோவான் 18வது அதிகாரம் 36வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. அப்படியானால் தேவனுடைய ராஜ்யம் எதற்குரியது? லூக்கா 17வது அதிகாரம் 21வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று. அதாவது பரலோகத்தில் தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுகிறதோ அப்படியே இங்கே நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய ராஜ்யம் செயல்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் இந்த பூமியின் ராஜ்யங்களை பிடிப்பார், அது நடக்கும். ஆனால் அவர் முதல் வருகையில் நம்முடைய இருதயங்களை பிடிக்கவே வந்தார், இந்த பூமியின் ராஜ்யங்களை அல்ல. அப்படியானால் நமக்குள் இருக்கும் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம் எப்படி கண்டுபிடிப்பது? ரோமர் 14வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. அதாவது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கொடுக்கப்பட்ட இதை புசிக்கலாம் இதை புசிக்க வேண்டாம் என்கிற பழைய உடன்படிக்கை இல்லை. தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷம் என்கிற புதிய உடன்படிக்கை. தேவனுடைய ராஜ்யம் என்பது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்த மாம்சத்துக்கு அடுத்த காரியங்கள் அல்ல, புதிய உடன்படிக்கையின் காலத்தில் இருக்கிற ஆவிக்கு அடுத்த காரியங்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் காணப்படுகிறதா? தேவ சமாதானம் இருக்கிறதா? சிந்தித்து பாருங்க. இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. அன்பானவர்களே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் முதலாவது தேவனை தேடுங்கள், அவருக்கே உங்கள் வாழ்க்கையில் முக்கியத்துவத்தை கொடுங்க. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட போராட்டங்கள் உபத்திரவங்கள் இருந்தாலும் தேவனுடைய சமாதானமும் பரிசுத்த ஆவியின் சந்தோஷமும் உங்களை ஆளுகை செய்யும். பரலோகத்தில் தேவன் எப்படி ஆளுகை செய்கிறாரோ அப்படியே நம்மையும் ஆளுகை செய்யும்படிக்கு தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஆமென்.